விஜய் அல்ல அர்ஜுனா மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணாரு. அதனால ஒன்றும் பெரிய உரிய விளைவுகள் வந்து ஜெகனுக்கு ஏற்படல. பவன் கல்யாண் 7% எடுத்தாரு, 40% எடுத்த நாயுடு கூட சேர்ந்தாரு. நாயுடு சிஎம், ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர். அல்ல அர்ஜுனாவும் ஒரு பலத்தை நிரூபிச்சுட்டு நாளைக்கு ஆந்திராவில், இது தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானாவில் இது ஆந்திரா, அது தெலுங்கானா. தெலுங்கானாவில் போனால் ரேவந்த் ரெட்டியை வீழ்த்தலாம். நீங்க பிரச்சாரம் பண்ணி ஒருத்தரை வீழ்த்திடலாம்னா அது நடக்காது. சிவாஜி பிரச்சாரம் பண்ணி என்னாச்சு? நம்ம வரலாற்றுல பார்த்தோம். பாக்கியராஜ் பிரச்சாரம், இது யாரு, இவரு நம்ம காமெடி நடிகர் வடிவேல் பிரச்சாரம் என்னாச்சு? நிறைய பேர் பிரச்சாரம் பண்றாங்க. ராதிகா பிரச்சாரம் பண்ணி ஜெயித்து. திமுக இல்லைனாலும் ஜெயிக்கும். ராதிகா பிரச்சாரம் ஒரு பெரிய பிளஸ். அந்த மாதிரி தான். சோ விஜய் வந்து நிரூபிக்கணும். ஈரோடு கிழக்கு ஒரு நல்ல களம். அந்த களத்துக்குள்ள வந்து என் பலம் இவ்வளவு நிரூபிக்கணும். எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நிரூபிச்ச மாதிரி நிரூபிக்க வரணும். இடைத்தேர்தல் ஒரு பொது தேர்தலோட கதிர போக முடியாது.